பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 21 அதிகாரம் 12வது வசனம். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசாரியர்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களே அதை கள்ளர் கோயிலாக என்றார். இது என்ன குறிக்கிறதுனா, இன்றைக்கி இருக்கிற சபை நிறைய ஸ்தாபனம் இருக்குது. ஏஜியாக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் ஆர்சியாக இருக்கட்டும், ருத்தனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஏராளமான குறைகள் இருக்குது. ஆண்டவருக்கு நிறைவான காரியம் ஒன்றும் இல்லை அதில். இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்சி எடுத்துட்டோம்னா, அங்கே அந்த தாம்பூல தட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஆசீர்வாத தட்டு. அதை வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. என்னோடய வாழ்க்கையில் நான் கூட ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஆண்டவருக்கு இந்த வீடியோ மூலிமா ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக அதெல்லாம் தப்பு. நம்ம வேதத்தை படிக்கும்போது தான் அதெல்லாம் தப்புன்னு தெரிய வருது. அதே மாதிரி பெந்தேகோஸ்து இல்லை ஏஜிலேயோ அவங்க நகை பொன்னாட அழியறதில்ல, ஆனால் வாழ்வது சொகுசான வாழ்க்கை. கோடிக்கணக்கான பணத்தை பேங்க்லேயும் அதுலேயும் வச்சுருக்காங்க. ஏழைகளுக்கு செய்கிறதில்ல. ஆர்சி சர்ச்சில் பாருங்கள், குடிச்சிட்டு பாதிரியார் குடிச்சிட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு ஜனங்களுக்கு. மிக மோசமான சூழ்நிலை இருக்குது சபை. உள்ளதுபடி சொன்னால் எல்லாத்துக்கும் கோபம் வந்துடும். ஆனால் அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இது ஆண்டவரோட காரியம். ஆண்டவருக்கு முன்பாக நான் பணிந்து நான் தண்டிக்கப்பட விரும்பவில்லை. சபை காணிக்கை விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. தசனவான்ற காரியத்தை குறித்து ரொம்ப மோசமாக இருக்குது. காசு வசூல் பண்ணுறதுல மட்டும்தான் நோக்கமாக இருக்காங்க. சபை விசுவாசி விருத்தி அடைவதில்லை. ஏன் விருத்தி அடைதல்னு பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்கள். அப்பொழுது குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவர்களிடத்தில் வந்தார்கள், அவர்கள் சுஸ்தமாக்கினார்கள். ஏன் அப்படி சுஸ்தமானார்னா, இயேசு காசு குறித்து எதை குறித்தோ அவர்களுக்கு நோக்கமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காருன்னா, அந்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவரால் நல்லா முடியும். நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட அறிக்கை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, சபைக்கு தேவைன்னு சபை மக்கள்கிட்ட தான் கேட்கணும். அது 100% உண்மை. ஆனால் அது என்ன தேவை? இப்போ சபைக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவைன்னா சபையில் அறிக்கை கொடுங்க. இந்த ஸ்பீக்கர் தேவை, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஏவுனார்னா அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் சந்திப்பார் எல்லாத்தையும். எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் சந்திப்பாருங்க. பழைய மிஷினரிகள் பாருங்கள், அழகாக எத்தனையோ சேப்பல் கட்டினாங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, எத்தனையோ ஆஃபனேஜ் கட்டியிருக்காங்க, எத்தனையோ தொழில்நுட்பங்களுக்கு கொஸ்டினுங்க. ஜெம்ஸ் ஊழியத்தை எடுத்து பாருங்கள். அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் ரொம்ப பிரம்மாண்டமாக ஊழியத்தை நான் சாட்சியாக நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தியாகத்தோடு இன்றைக்கி செய்ய முன் வரும்படி உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. கடைசி காலத்தில் கைவிடப்பட்டுருவீங்க. ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. என் தேவனே என்னை நோக்கி கூப்பிட்டால், கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு அறியேன்னு ஆண்டவர் சொல்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆமென்.